நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய வியாசாய மிஷன் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பிரசங்கி 11:6. காலையிலே உன் விதையை வித, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் ஒருவேளை சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாய் என்று சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த செபிக்கும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். செபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரதானமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், செபத்திற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஜெபத்திற்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம்னா என்ன? நிறைய பேர் விசுவாசம்னு பேர் வச்சுருப்பாங்க, விசுவாசம் அப்படிம்பாங்க. விசுவாசமே இருக்காது. பெண்களுக்கு பேர் வைப்பாங்க, அருளாயின்னு பேர் வைப்பாங்க, அருளே இருக்காது. சூரிய பிரகாசம் சொல்லி பேர் வைப்பாங்க, மூஞ்சில் பிரகாசமே இருக்காது. இந்த பெயரை குறை சொல்லலை, பெயருக்கும் செயலுக்கு வித்தியாசம். பெயர் பெயராகவே இருக்கணும். பெயர் எப்படி இருக்கணும்? பெயர் மாதிரி நடந்து கொள்ளணும். பெயர் மாதிரி நடந்து கொள்ளணும். பெயர் இப்போ இங்கே பிரசங்கியில் சொல்லப்படும், காலையில் உன் விதையை விதை. காலையில் எழும்பி அதிகாலையில் அதிக இருட்டோடு நாம் தேவனிடத்தில் செபித்து துதித்து ஸ்தோத்திரித்து விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். அதான் விதை. விசுவாசம், ஜெபத்திற்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் கிடையாது. விசுவாசம் சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இது பிரசங்கி 11, அங்கே எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காண முடியாத ஒரு காரியம், ஆனால் நிச்சயம். காண முடியாத ஒரு காரியம் நிச்சயம். மெசியா சொன்னார் சீசர்களை பார்த்து, நான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நீ எங்கே போங்க, கல்லறைக்கு போங்க, அங்கே காண மாட்டீங்க. நீங்கள் எங்கே போனோம்? அடுத்து எங்கே போனோம்? நம்ம அதை நல்லா கவனிக்கணும். உயிர்த்தெழுந்த பிற்பாடு அங்கே காண மாட்டீங்க. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:13. எம்மாவூர் என்றதான 7 அல்லது 8 மைல் தூரம் மெசியா உயிரோடு வந்த ஒரு பாடு சீசர்கள் நடந்து போகிறாங்க. ஏன்? அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து போகிறாங்க. அப்படி போகையில் என்ன பண்ணார்? 5ஆம் வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனால் அவர் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் கூட போகிறார். எப்போ? விசுவாசத்தினாலே.
சரி சொன்னபடி உயிரோடு வந்துடுவார் அப்படின்னு கல்யாணத்தில் போகிறாங்க. கல்லறையில் அவரை காணவில்லை. ஆகையினால எம்மாருக்கு போக சொல்லியிருக்காருல்ல, சரி அங்கேயாவது போவோம், சீசர்கிட்ட போய் சொல்லுவோம் என்ன செய்கிறாங்க எல்லாரும். அங்கே போகிறாங்க. இவர் அவரோடு கூட ஒருவரா என்ன பண்ணார், அவரோடு ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கார். இப்போ இதை உயிரோடு வருவேன்னு சொல்லி அவர் சொன்ன காரியம் நடக்கலை. அந்த காரியம் நடக்கலை. அவர் சொல்கிறாரு, அதை எல்லாரும் நம்பலை, ஆனால் நம்பினாங்க. எப்படி எடுத்துக்கிறது? சிலர் நம்புகிறாங்க, சிலர் நம்பலை. இப்படி பல காரியங்கள் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், விசுவாச குறைவு ஏற்படுது. ஆகையினால என்ன செய்கிறாங்க, அங்கே போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது, பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? இவர்களுக்கு நன்றாக நம்ம கவனிக்க வேண்டும். அவங்க சொன்னதை அவங்க விசுவாசிக்கல. விசுவாசித்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன பண்ணாங்க? நன்றாக கவனிங்கள். அங்கே போய் மெசியாவோட சரீரத்தை தேடுறாங்க. இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை, அதாவது வாச திரவியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சிலரோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டு உள்ளே பிரவேசித்து யாசவாய மெசியாவை காணாமல், சரீரத்தை காணாமல், இந்த சரீரம் இருக்கும், நம்ம வாசுதேவத்தை அவருக்கு கொடுப்போம் போடுவோம் சொல்லி இவங்க எல்லாம் போகிறாங்க. அங்கே அவர் இல்லை, உயிர்த்து. அப்போ அவர் சொன்னதை விசுவாசிக்கல, ஆனால் விசுவாசித்தாங்க. அறவரை விசுவாசம். இப்படியா அப்படியா எப்படினாலும் பார்ப்போம். எப்படி இப்படியா அப்படியா எப்படினாலும் பார்ப்போம். என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் செபத்துக்கு போகிறப்ப கிளம்பி போவேன். 2 ஊர்லையுமே சர்ச்சு உண்டு. அப்போ நான் கிளம்பி போன ஒரு பாடு பஸ்ஸு எங்கிட்ட வருதோ அந்த பஸ்ஸில் ஏறி அந்த ஆராணி போயிடும். அவ்வளோதான். என்ன அடுத்த நாள் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு அங்கே வந்து அங்கே போயிட்டேன், அவ்வளோதான். எப்படி? ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கக்கூடாது. உடனே என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல ஜபத்துக்கு போயிடணும், அவ்வளோதான். இந்த பஸ்ஸு வந்தால் இந்த சைடு வந்து பஸ்ஸை அங்கிட்ட ஏறி இங்கிட்டு போயிடும், இங்கிட்டு வந்து அங்கிட்ட ஏறி போயிடும், அவ்வளோதான். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தோடு போகிறாங்க, ஆனால் அறகுறையான விசுவாசம். அங்கே அவர் இல்லை, என்ன இல்லை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 7ஆம் வசனம் பின்பு சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு சொன்னதை நினைவுகூருங்கள், மனுஷகுமாரன் சொன்னதை நினைவுகூருங்கள். 8ஆம் வசனம் அப்போது அவரோட வார்த்தைகளை நினைவுகூர்ந்து. வார்த்தைகளை நினைவுகூறுவது நம்ம ரொம்ப முக்கியம். மெசியா சொன்ன வசனங்களை நம்ம நினைவுகூர்வோம். நினைவு கூறுதல் ரொம்ப முக்கியம். நினைவுகூர்ந்து என்ன செய்கிறாங்க, என்ன செய்கிற எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்க. அப்போ விசுவாசம். இப்போ நம்ம என்ன செய்தி, நம்ம ஆரம்ப வசனம் என்னன்னு கேட்டால், காலையில் உன் விதையை விதை. இப்போ விசுவாசோடு கூட செபிக்க வேண்டும். ஜெபம் வேண்டும், தேவன் ஜெபத்தை கேட்டால் சந்தோஷம். அப்புறம் ஜெபம் பண்ணுமே, நடக்குமா நடக்காதா? எப்படி? விசுவாசோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசிப்போம். நம்ம என்ன செய்யணும், விசுவாசிப்போம். நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், இந்த மிருகம் இனி இங்கே இருக்கக்கூடாது, இந்த மிருகத்தை தேவன் வேரோடு கொடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுறோம். அந்த மிருகம் இருக்காது. என்ன பண்ணுவார், இந்த மிருகம் என்னதான் கூடி உறவாடி ஒன்றா இருந்தாலும் என்ன பண்ணுவோம், தேவன் வேரோடு பிடுங்குகிற தேவனாக இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும். காலையில் ஒன்று விதையை விதை, மாலையில் ஒன்று கையை நெகிழை விடாதே. அப்படின்னு என்ன அர்த்தம், காலையில் ஜெபம் பண்ணிட்டு சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க போகிறப்ப ஜெபம் பண்ண ஆகுமா ஆகாதா? ஆகும். இந்த இடத்துல நம்ம தானியலை பார்க்கணும். சாத்ரா மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம பார்க்கணும். தானியல் புஸ்தகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க,
ராஜாவாய் உமக்கு தேர்ந்திரு கடவுது, நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வழிபடுவதற்கு நாங்கள் எங்களை அக்கினி சூழல் போட்டாலும் சரி, எங்களை கொன்று போட்டாலும் சரி, நாங்கள் பணிய மாட்டோம் என்ற ராஜாவுக்கு தெரிந்திரு கடவுள் சொல்லி விசுவாசோட உறுதியாக நின்னாங்க. ஆகையினால தேவன் அவர்களை விடுவிப்பதற்காக தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அக்கி நடுவில் நம்முடைய தேவன் அக்கினிமயமானவர். என்ன பண்ணார்? இவர் 4வது ஆளாக போய் அவரோட உலாவினார். ஆகையால் காரணம் என்ன? அக்கினி அவங்க செய்ப்பது காரணம் என்ன? அவங்களுக்கு விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் இருந்தது. என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு பெரிய சொத்து மெசியா அவனுக்கு கொடுத்தானே விசுவாசம். சீசருக்கு கண்டிப்பாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ண கலிலாவுக்கு போங்க, நான் வருவேன். அப்போ என்ன செய்யணும்? அவன் சொன்ன வசனங்களை அவங்க நினைவு கூர்ந்து அங்கே போகிறாங்க. போகிறப்ப இவர் என்ன பண்ண அவங்களோட ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணி வேத வசனங்களை குறித்து என்ன செய்கிறார் அவங்களுக்கு சொல்லிட்டு போகிறார். விசுவாசம் என்னது? நம்பப்படுது உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். காண முடியாது ஆனால் நிச்சயம். ஆபிரகாம் விசுவாசி தகப்பன் சொல்றாரு, பிள்ளையாண்டான வேலைக்காரர் பார்த்து, நானும் பிள்ளையாண்டானோ அவ்விடம் மட்டும் தொழுது திரும்ப வருவாங்கிறாரு. வருவோம்னு சொல்கிறப்ப அவர் மனசில் ஐயோ பிள்ளைய நம்ம பழி செலுத்த போகிறோம், வருவோம்னு சொல்கிறோமே எப்படின்னு சொல்லி யோசிக்கலை. திரும்ப அடுத்த சோதனை வருது ஈசாக்கு மூலமாக. எப்பா தகன பலிக்கான நெருப்பு கட்டை இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே நீதானும் சொல்லலை. ஆட்டுக்குட்டியை சொல்கிறப்ப அங்கே ஹீப்ரு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தேவனே பலியாகுவார்னு சொல்லி. தமிழ் பைபிளில் கர்த்தர் பார்த்துக்குவார்னு இருக்குது. யார் பலியானது? அவரா பார்த்துக்கிட்டாரு? தேவனே பலியாயிட்டார். அங்கே என்னாச்சு? ஒரு 30 ஒரு ஆட்டுக்கடா. அது யார்? அவர் தான் யாசுவாமி. ஈசாக்கு பல என்ன பண்ணார்? அவரே பலியாயிட்டார். ஈசாக்கு என்ன பண்ணார்? ஜாலியாக அப்பாவோட திரும்ப வந்துட்டார். ஆகையினால விசுவாசனுடைய முடிவு என்ன? இதை விசுவாசிக்கிறாங்க, அவனுடைய முடிவு என்ன? ஒன்றுக்கு ஒரு முடிவு உண்டு. விசுவாசனுடைய முடிவு என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைகொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. மெசியா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? அதை கைகொண்டு அவருடைய கற்பனைக்கு செவிசாய். எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுதான். இப்போ காரியத்தின் கடைத்தொகை இப்படியே கேட்டால் என்ன தான் வருது? அவர் சொல்கிறே கேட்டால் பரலோகம் போகலாம். அவர் சொல்கிற இடம் எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சகோதரர் இல்லை, சகோதர சிநேகம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அறியாமல் யாரை உபசரித்து உண்டு? தேவதூதரை உபசரித்து உண்டு. ரெண்டாவது நம்ம கவனிக்கணும். இப்போ லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வர்றப்ப 16ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்நியராக கூட மெசியா சீசரோடு கூட அந்த பெண்களோடு கூட நடந்து போகிறாங்க. 7-8 பேர் நடந்து போகிறாங்க. ஆனால் இவர் ஒரு அந்நியர் மாதிரி என்ன செய்கிறாங்க? போயிட்டுருக்கிறாங்க. அந்த 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது மெசியா அவர்கள் நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியராக இருக்கிறீரோ என்றார்.
எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய மெசியாவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட அவரை பற்றி சொல்றாங்க, இவர் அந்நியரா இருக்கிறாரு. யாருக்கிட்ட? மெசியாகிட்டே மெசியா பற்றி சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு மெசியா அந்நியர் ஆயிட்டார். ஆகையினால எபிரேயர் 13 சொல்லப்பட்டபடி என்னது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். தேவதூரையும் இங்கே தேவனே கூட நடந்து போகிறார் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு. ஆனால் இவங்களுக்கு இன்னும் என்ன கிடையாது? விசுவாசம் கிடையாது. 25ஆம் வசனம் தான் வாசிப்போம். லூக்கா 24:25. புத்தி இல்லாத, அதாவது தீர்க்கதரிசி சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைப்பில் ஸ்லோவாக ஹார்ட் ஓடிட்டு இருக்குன்னா ஆட்சி ஸ்லோவாக செத்து போயிடுவாங்க. எப்படி? ஆட்சி ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, அது செத்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இது மருத்துவத்தில் உங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துக்குது. காற்று ஆக்சிஜன் எடுத்துக்கலன்னா என்ன இது? அடுத்து மூச்சு நிற்க போகணும்னு அர்த்தம். இப்போ விசுவாசம் இல்லைன்னா என்ன? அவங்க தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ காலையில் விதையை விதைக்கணும், மாலையில் கையை சோர்த்து போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணிட்டு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு தான் ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னது? சோர்ந்து போகக்கூடாது. விசுவாசம் எப்படி? விசுவாசம் ரொம்ப முக்கியம். நடந்து போனால் கூட விசுவாசம் வேணும், வண்டியில் போனாலும் விசுவாசம் போகணும், தூங்கினா கூட விசுவாசத்தோடு தூங்கணும். நான் காலையில் எழும்பி பல்லு விளக்குவேன், நான் காலையில் எழும்பி குளிப்பேன், விசுவாசம் வேணும். தூங்குறேன், நான் முழிப்பனா செத்து போயிடுவான்னு தெரியலையே. எது? முழிப்பனா செத்து போயிடுவான்னு தெரியலையே. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? தேவன் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். யார் மேலே? அவர் மேலே விசுவாசம் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கணும். இப்போ லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். மெசியா இவ்விதமாய் பாடுபடவும், மெசியா பாடுபட்டு மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளுடைய எழுதின வேத வாக்கியங்களெல்லாம் தம்மை குறித்து சொன்னவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அல்லேலூயா. மோசே நியாயப்பிரமாணம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதையும் அவரை பற்றியில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு? சீசர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். நல்லா பாருங்க. 7-8 மைல் தூரம் பகல் ஃபுல்லாக வேதவசனம் இப்படியே பேசிக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? தாங்கள் போகக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க, சமீபத்தில் போய்விட்டார்கள். என்ன செய்கிறாரு? நம்ம யாசை மசியா சாதாரண ஆளா? கூப்பிடாமல் உள்ளே போக மாட்டார். இவர் யார்? கூப்பிடாமல் உள்ளே போக மாட்டார், மதியாத தலைவாசலை மிதிக்க மாட்டார். என்ன செய்கிறாரு? அப்புறம் போகிற மாதிரி என்ன செய்கிறாரு? காண்பித்தார். நீர் எங்களோடு தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர் அவருடனே தங்கும்படி உள்ள போனார். அந்நியராக உள்ள வராரு. எப்படி? ஆனால் அவங்க கூப்பிடாம அவங்களுக்குள்ள தங்க அவர் விரும்பவில்லை. அல்லேலூயா. மெசியா தான் சொன்னார். என்ன சொன்னார்? என்னிடத்துல வாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறு தரேன் இருக்காரு. அவரிடத்துல போய் அவரை கூப்பிடணும், கூப்பிட்டா வருவார். ஏசாயா சொல்கிறாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புஷிப்பீர்கள்.
அன்றாட நம்ம கவனிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வர்றப்ப நம்ம அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரி, தங்குமணி உள்ளே போனார், போன ஒரு பாடை பேசாமல் தூக்க வேண்டியதானே? என்ன பண்ணுறாரு? அடுத்து வாசிப்போம். உடனே அப்பா ரெடி பண்ணி என்ன பண்ணுறாரு? உடனே போய் சரசரன்னு மாவு எடுத்து அப்பா ரெடி பண்ணி உடனே கொடுக்குறாரு. கொடுத்த விற்பாடு உடனே மறைஞ்சு போயிட்டார். எப்படி? இப்போ சாயங்காலம், பகல் ஃபுல்லாக வேதவசனம், அதனால சாயங்காலம் திருவிருந்து கொடுப்பாங்க. இங்கே சாயங்காலம் தான் திருவிருந்து. சூரிய அஸ்தமித்த விற்பாடு தான் மாவு எடுத்து பிணைஞ்சு கொடுக்குறது. ஆனால் என்ன செய்கிறாங்க இன்றைக்கி தேசத்தில்? பைபிள் காலேஜ் உபதேசம் வந்து எப்போனாலும் ராமபஞ்சனம் கொடுக்கலாம், மொத்தமாக அப்பத்தை போட்டு ஆளுக்கு ஒன்று நாக்கில் வச்சு ஓடிப்போம், நிறையா போச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. அது வந்து வேதம் அப்படி சொல்ல கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க இவங்க? பொழுது போன பாடம் என்ன செய்கிறாங்க? அந்த பிரமாணத்தின்படி அதை செய்கிறாங்க. அதான் சொல்கிறாரு, மோசே முதலில் சகல தீர்க்கதரிசிகள் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லிய அவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தான். இப்போ 44ஆம் வருஷத்தை நம்ம வாசிப்போம். மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவையெல்லாம் நிறைய வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது மனதை திறந்து எழுதியிருக்கிறபடி மெசியா பாடுபடவும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல சரியாக நம்ம கவனிக்கணும். எருசலேமில் தொடங்கி, இப்போ எருசலேமில் யாசுவா மெசியான்னா பூலோகம் எங்கும் யாசுவா மெசியா தான். கிழக்கில் சூரியன் உதிச்சு வருது, அந்த பிரகாசம் பூமி எங்கும் படுது. அப்போ எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும், அந்த சகல தேசம்னு சொல்லி வர்றப்ப எருசலேமில் யாசுவா மெசியான்னு சொல்லிடுங்க. இந்தியாவில் வேறு பேர், தமிழ்நாட்டில் வேறு பேர், இலங்கையில் வேறு பேர், இப்படி மொழிவாரி என்ன பண்ணிட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. என்னது? ஒரே பேர் தான். எருசலேம் தொடங்கி தேசத்தாருக்கும் அவருடைய நாமம், அவருடைய பேரில் தான் பாவ மன்னிப்பு விடுதலை உண்டு. இந்த வேதாகமம் எவ்வளவு தான் தெளிவாக சொல்லியிருந்தாலும் என்ன செய்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில்? பைபிள் காலேஜு நாட்டுக்கோழி இருக்கிறப்ப பிராய்லர் கோழி தான் நல்லா இருக்குது, அது கொழு கொழு இருக்குது, அது உடனே வந்துடுது, கடிக்கிறதுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க? ஒரு தவறான காரியத்தை முன்ன வச்சு கொண்டு போகிறாங்க. இது காரணம் என்ன? சீசர்களுக்கு அன்னைக்கு விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால தான் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? 39ஆம் வருஷம் தான் வாசிப்போம். அதில் ஒரு ஆவிக்கு இராதே. என்ன செய்கிறாங்க இவங்க? எனக்கு மாமிசமும் உண்டாகிற மாதிரி ஒரு ஆவிக்கு இருக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க பயந்து 36 வாசிப்போம், இல்லை 35 வாசிப்போம். நடந்தவைகளையும் அப்பத்தை பிற்கையில் உங்கள் சமாதானம் என்றார். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். இப்ப ஆவிக்கு சரீரம் கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது? சரீரம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு?
ஒரு ஆவிக்கு மாமிசமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. ஆவிக்கு என்ன கிடையாது? மாமிசமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. இதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கணும், இல்லைன்னா ரொம்ப சிரமம். ஆவிக்கு என்ன கிடையாது? மாமிசமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. இப்போ செத்த வீட்டில் செத்து போயிட்டாங்க, அங்கே மாமிசம் இருக்கும், எலும்பு பாடி கிடக்கும். ஆவி எங்கே போயிடும்? வாசிப்போம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிப்போம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3-4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய மெசியா வெளிப்படும் போது, இப்போ மரித்து போன சரீரங்க கிடக்கும், ஆவி அவர்கிட்ட போயிடும். இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்க வேண்டும். இதான் விசுவாசம். சரீரத்துக்கு தான் காலையில் சோறு வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, பாத்திரம் துணி வைக்கிறது, இது எல்லாமே சரீரத்துக்கு. ஆனால் ஆவிக்கு வேதத்தினால என்ன செய்யணும்? வேத வசனம் தான் அதுக்கு சாப்பாடு, போஜனம், விசுவாசம். இப்போ நம்ம அதிகமாக என்ன செய்கிறோம்னா, சரீரத்துக்கு வேண்டிய வேலையே பார்த்துட்டு இருக்கிறோம், ஆவிக்கு ஒன்றும் பண்ணுறே கிடையாது. ஆவிக்கு ஜெபம் பண்ண சொன்னால் 5 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் ஜெபம் முடிச்சிருவோமா? 1 நிமிஷத்தில் முடிச்சிருவோமா? இன்னும் 1 நிமிஷம் வச்சுக்கோமா? சீக்கிரம் ஜெபத்தை முடிங்க. ஆவி பரலோகம் போகணும். சரீரத்துக்கு எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், அவங்க குளிக்க போவாங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல அவங்க பக்கத்து ஒரு பேர், நல்ல பேர், இருதயம் மாரி. குளிக்க போனாங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குளிப்பாங்க. என்னது? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குளிப்பாங்க. என்ன அது? இருதயம் மாரி இல்லையா? இருதயத்திலேருந்து குளிச்சுட்டு வர்றது. நம்ம நன்றாக கவனிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், ஜீவன் கிறிஸ்துவ தேவனுக்குள் மறைஞ்சு இருக்குது. அப்போ நம்ம ஜீவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஜீவனுக்கு ஆகாரம் தேவனுடைய வார்த்தை, சரீரத்துக்கு ஆகாரம் நம்ம கையால் சாப்பிடணும். இப்போ இவைகளை செய்வதற்கு என்ன தேவை? ரெண்டையும் செய்வதற்கு விசுவாசம் தேவை. என்ன பண்ண முடியாது? விசுவாசம் இல்லாமல் சரீரமும் வளராது, ஆவியும் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ரெண்டுக்கு என்ன வேணும்? விசுவாசம். விசுவாசம் என்னது? எபிரேயர் 11 காணப்படாத நிச்சயம், நம்பப்படுதே உறுதி. நம்மளாம் பரலோகத்துக்கு போயிடும் நான் விசுவாசிக்கிறேன். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அது அவருக்கு தெரியும். நான் பரலோகத்துக்கு நான் விசுவாசிப்பேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நம்ம தெளிவாக விசுவாசிக்கணும்னா அவரும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நம்ம அறிக்கையிடணும், நானும் பரலோகத்துக்கு போயிடுவேன் சொல்லணும். நான் போயிடுவேண்ணா. எப்படி போவேன்? ஒருத்தரை கூப்பிட்டு நீ ஊழியம் செய்யுங்க, நானா ஊழியம் செய்யணும்? நானா செய்வேன்? செய்யக்கூடாதா? நான்லாம் செய்ய மாட்டேன் பாஸ்டர். இப்போ என்ன செய்ய போகிறேன்? நிறைய பேர் நான்லாம் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் அவ்வளோ பெரிய காரியமா? நான்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன். நிறைய பேர் நான்லாம் செய்ய முடியாது, நான் செய்ய மாட்டேன். என் பழைய பாட்டில் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் ஆண்டவரே நமக்கு வேணும், நான் ஏமாத்துறோம். எல்லாரும் நமக்கு வேணும், நம்ம ஏமாத்துறோம். ஏன்னா ஊழியம் செய்வதற்கு என்ன தேவை? விசுவாசம் ரொம்ப. இப்போ நம்ம என்ன வாசித்தோம்? காலையில் ஒன்று விதை கையை நெகிழ விடாதே. அதில் 2 சரியாக பயணம். நாம் ஏறெடுக்கிற எல்லா சபத்துக்கும் பதில் கிடைச்சிருமா? கிடைக்காமலும் இருக்கலாம். எப்படி? 2 சரியாக பயன்படும் என்று நீ அறியாயே. அது அறியக்கூடாத ஒரு காரியம். ஆனால் சரியாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? அதனதன் காலத்திலே தேவன் நேர்த்தியை வரப்பண்ணுவான். அல்லேலூயா. இப்போ கிடைக்கலாம், அதில் லேட்டாக கிடைக்கலாம்.
இப்போ நம்முடைய தேவன் நம்ம யாராக இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கி 12:15 காரியத்தின் கடினத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைகொள், எல்லா மனுஷர் மேலே விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் தேவனுக்கு பயந்து ஒரு கற்பனையை மாத்திரம் கைகொள்றது கிடையாது. ஆனால் வேதத்தை கையில் வச்சுருப்பாங்க, வேதத்தை பத்திரமா வச்சுக்குவாங்க, சந்தோஷம் கீழே போட்டுறாங்க. என்ன செய்யணும்? வேதத்தை எடுக்கணும், வாசிக்கணும், கற்பனையை கை கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பானாக. ஜெபிப்போம்.